ஹலோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போற நாள். அதனால ஷர்ட் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டு அதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஷூவையும் போட்டுக்கிட்டு ஹாஸ்டல் விட்டு வெளில வந்துட்டேன். எப்பயும் போல நடந்து போயிட்டு இருந்தேன். ரிசப்ஷன்ல நம்ம செக்யூரிட்டினா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐடி கார்டு காட்டினாதான் உள்ளே விடுவாரு பாத்துக்கோங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டாலனா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? சரி ரைட்டு, நம்ம ஆஃபீஸ்க்கு போவோமே சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு படிக்கிறதுக்கு என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை ஒரு டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போதே பிரேக் டைம் வந்துருச்சு. அதனால நான் கிளம்பி போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு திரும்பி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஹக்கிங் ஃபேஸை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்ற மாடலை பத்தி இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. நானும் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து ஹாஸ்டல் போற வழியில நடந்துகிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில ஏஸ்தட்டிக்கா ஷாட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு ரேண்டமா நடந்து போற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்க வந்துட்டு மதியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு கையில கொஞ்சம் சில்லற காசு இருந்துச்சு. அதை கொண்டு போயிட்டு காரா பூந்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ரோட்டோரமா நடந்துகிட்டே வந்து நம்ம ஆஃபீஸ் கேம்பஸ்ல ரீச் ஆயாச்சு. மிச்சம் அந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈவினிங் பிரேக் டைம் வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் மில்க் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் குடிச்சுக்கிட்டு திரும்பி ஒரு ஏஸ்தட்டிக் ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷாட்டெல்லாம் அப்படியே எடுத்துட்டு திரும்பி ஆஃபீஸ்க்கு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய சில லாஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியே படிச்சு முடிச்சுட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. கிளம்புற நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரோட்டோரமா நடந்துகிட்டு இன்னைக்கு ஹாஸ்டல் போயிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன்.